ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. டாக்டர் கேபி யோகனான் பிலீவர்ஸ் ஈஸ்டர்ன் சர்ச் அதனுடைய பிரதம பேராயர் சமீபத்தில் மரித்த செய்தியை குறித்து கேள்விப்பட்டு மிகுந்த வருத்தத்திற்குள்ளானேன். டாக்டர் கேபி யோகனான் அவர்களுடைய ஊழியத்தில் உருவாக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான ஊழியர்களில் நானும் ஒருவன் என்று சொல்லுவதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். டாக்டர் கேபி யோகனான் அவர்களுடைய வாழ்வு மிகவும் ஒரு எளிய துவக்கத்தில் ஆரம்பமான ஒரு வாழ்வு. சாதாரணமான ஒரு கிராமத்தில், நிரணம் என்கிறதான ஒரு கிராமத்தில் 1950 6 பிள்ளைகள் உள்ள குடும்பத்தில் கடைசி புதல்வனாக பிறந்தவர் டாக்டர் கேபி யோகனான். அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லோரும் ஊழியத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுடைய தாய் சில ஆண்டுகள் உபவாசித்து ஜெபித்திருக்கிறார்கள். ஆனால் காலப்போக்கில் பிள்ளைகள் எல்லோருமே அவரவர் வளர்ந்து வெளி வேலைகளை தேடி போய் கொண்டிருந்தார்கள். கடைசியில் மீதம் இருந்தது ரொம்பவும் வெளியே மற்றவர்களிடத்தில் பேசுகிறதற்கு தயங்குகிற கூச்ச சுபாவம் உள்ள தன்னுடைய கடைசி மகனாகிய யோகனான் மட்டும்தான். ஆனால் இவருடைய 16வது வயதிலே வட இந்திய ஊழியங்களை குறித்ததான சாட்சிகளை கேள்விப்பட்ட பொழுது அவருக்குள் வட இந்திய பகுதிகளில் சென்று கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஊக்கம் வந்தது. ஆப்ரேஷன் மொபிலைசேஷன் என்று அறியப்படுகிறதான அந்த சுவிசேஷ ஸ்தாபனத்தோடு கூட இணைந்து வட இந்தியாவில் பல பகுதிகளில் அவர் கிராமமாக சுற்றி திரிந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்தார். 1974 அவர் ஆப்ரேஷன் மொபிலைசேஷன் ஸ்தாபனத்திலிருந்து வெளியேறி அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் கிறிஸ்வல் காலேஜ் என்கிறதான ஒரு கல்லூரியில் போய் வேதாகம படிப்பதற்கு அவருக்கு வாய்ப்பு ஏற்பட்டது. அந்த ஆண்டில் தானே ஆப்ரேஷன் மொபிலைசேஷனில் தன்னோடு கூட ஊழியம் செய்த கிசலா அவர்களை சந்தித்து அவர்களோடு திருமணம் செய்யவும் அவருக்கு நேரிட்டது. அவருடைய கல்லூரி படிப்பு, வேதாகம கல்லூரி படிப்பு முடித்து அதே டாலஸ் என்கிறதான பகுதியில் அவர் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார். ஒரு சபையின் போதகராக நல்ல ஒரு வெற்றிகரமாக ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது அவருக்குள் தன்னுடைய தாய் நாட்டிற்கு, ஆசியா கண்டத்திற்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிறதான அந்த ஏக்கம் அவருக்குள் திரும்பவும் வந்தது. ஆகவே அவர் ஒரு எளிய முறையில் 1979 GFA வேர்ல்டு என்கிறதான காஸ்பல் ஃபார் ஏஷியா வேர்ல்டு என்கிறதான ஒரு எளிய ஸ்தாபனத்தை துவங்கி அதன் மூலமாக இந்த பகுதிகளில், ஆசிய நாடுகளில் ஊழியம் செய்யக்கூடியவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு பொருளாதார ரீதியில் ஏதாகிலும் உதவி செய்ய வேண்டும், இந்த ஊழியங்கள் எல்லாம் வளருகிறதற்கு தன்னுடைய பங்கை செலுத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவருக்கு தோன்றினது. அதன் பின்பதாக அவர் திரும்ப இந்தியாவிற்கு வருகிறார். இந்தியாவிற்கு வந்து 1980 அவர் தொடர்ந்து இந்தியாவின் பல பகுதிகளில் தன்னுடைய ஊழியங்களை நிலைநாட்ட ஆரம்பிக்கிறார். GFA காஸ்பல் ஃபார் ஏஷியா என்கிறதான பெயரில் முதலாவது அவர்கள் அங்கே கேரளாவிலே ஒரு ஸ்தாபனத்தை ஸ்தாபிக்கிறார்கள். அந்த ஸ்தாபனத்தின் மூலமாக பல நேட்டிவ் மிஷனரிகளுக்கு, சுதேச ஊழியர்களுக்கு அவர்கள் உதவிகளை செய்தார்கள். பின்னாட்களில் இந்த ஊழியங்கள் இன்னும் வளர ஆரம்பித்து ஆங்காங்கே வேதாகம கல்லூரிகள், முதலில் சீஷத்துவ பயிற்சி பள்ளிகளாக இந்தியாவின் பல பகுதிகளிலும் ஆசியாவின் பல நாடுகளிலும் அவர்கள் ஆரம்பித்து அந்த ஊழியங்கள் வளர ஆரம்பித்தது. அப்படிப்பட்ட அவர்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சீஷத்துவ பயிற்சி பள்ளியிலும் அதை தொடர்ந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்பு கேரளாவிலே காஸ்பல் ஃபார் ஏஷியா பிப்ளிக்கல் செமினரி என்று அழைக்கப்படுகிற அவர்களுடைய
செமினாரியிலையும் படிப்பதற்கு கர்த்தர் அடியேனுக்கு கிருபை செய்தார். இந்த ஊழியம் மிகவும் பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக வளர்ந்து உயர்ந்து பல சாதனைகளை புரிந்தது. ஆனால் டாக்டர் கே.பி. யோகனான் அவர்களுடைய தரிசனம் இந்தியாவில் இருக்கக்கூடிய 5 லட்சம் கிராமங்களில் ஆண்டவருடைய நாமம் அறிவிக்கப்பட வேண்டும், அதற்காக 1 லட்சம் ஊழியர்களை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு தரிசனத்தோடு கூட அவர் செயல்பட்டு கொண்டு வந்தார். காலப்போக்கிலே அவருடைய ஊழியங்களில் மிகப்பெரிய அளவு பொருளாதாரம் இருப்பதனால், மிகப்பெரிய அளவில் ஊழியங்கள் வளர்ந்ததனால் அவர் சமுதாயத்திலும் அரசியல் ரீதியாகவும் பல விதமான சவால்களை கடந்து போக நேர்ந்தது. அதன் விளைவாக அவர் தன்னுடைய சபையை ஒரு எக்யூமெனிக்கல் அமைப்பாக பிலீவர்ஸ் ஈஸ்டர்ன் சர்ச் என்கிறதான பெயரில் அவருடைய ஊழியங்களை பெயர் மாற்றம் செய்தார். இதற்கு முன்பதாக பிலீவர்ஸ் சர்ச் என்று அவருடைய ஊழியம் அறியப்பட்டது. பின் நாட்களில் பிலீவர்ஸ் ஈஸ்டர்ன் சர்ச் என்று அவர்கள் அறியப்பட்டு அதனுடைய முதல் பிரதம பேராயராக இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். கடந்த லாக்டவுன் நேரத்தில் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், இவருடைய நிறுவனங்களிலே கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ரைடு செய்து கோடிக்கணக்கான பணங்களை அவர்கள் பறிமுதல் செய்ததிலெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். இவருடைய ஊழியம் மிகப்பெரிய அளவில் அநேகருடைய வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தினது. பின்னாட்களிலே அரசியல் காரணங்கள், ஏனைய பல காரணங்களின் நிமித்தம் இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எல்லாம் சுமத்தப்பட்டாலும் இவருடைய இந்த பிலீவர்ஸ் ஈஸ்டர்ன் சர்ச் என்கிற பெயரில் இவருடைய ஊழியத்தினுடைய பெயர் மாற்றப்பட்டு சில உபதேசங்கள் எல்லாம் இவர்கள் மாற்றினதன் விளைவாக இவர்களோடு கூட பயணித்து வந்த அநேகர் இவர்களை விட்டு வெளியே போக வேண்டியது இருந்தாலும் நான் உறுதியாக சொல்ல முடியும், அநேகம் ஆயிரங்கள், பல ஆயிரங்கள் இந்த பரிசுத்தவானுடைய ஊழியத்தினால் அதிகமாய் பிரயோஜனப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் 80கள் 90கள் 2000 அந்த வாக்கில் மிஷனுக்காக பேசக்கூடிய பிரபலங்களில் ஒருவராக இவர் அறியப்பட்டிருந்தார். இன்றும் அவருடைய ஊழியங்கள் ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் பல பகுதிகளில் நடந்து வருகின்றன. இவருடைய வாழ்வில் அநேகரை ஆண்டவருக்கு உட்படுத்தினவராக, இவருடைய போதனை எல்லாம் மிக குறிப்பாக ரேடிக்கல் டிசைபிள்ஷிப், ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியமான சீஷனாக ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இவருடைய முதல் போதனையாக இருந்தது. அவர் எளிமையின் உருவமாக அவர் இருந்தார் என்பதை நாம் சொல்ல முடியும். பின்னாட்களிலே இந்த அமைப்பு ரீதியான விஷயங்கள் ஏற்படுத்தப்பட்ட பின்புதான் அவருடைய உடைகளிலெல்லாம் பல மாற்றங்கள் வந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிந்தது. ஆனால் அதற்கு முன்பதாக மிகவும் எளிய நிலையில் எல்லோரோடும் சகஜமாக பழகக்கூடிய நிலையில் ஒரு தாய் உள்ளத்தோடு ஒரு தகப்பனை போல செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தகப்பன் என்று சொல்லலாம். பண வசதி இல்லாமல் ஆனால் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சையோடு இருந்த எண்ணற்ற மக்களுக்கு வேதாகம கல்வி அறிவை கொடுத்த ஒரு தகப்பன் என்பதை நான் இந்த இடத்துல தைரியமாய் சொல்ல முடியும். அவருடைய பிரசங்கங்கள் அநேகம் நான் கேட்டிருக்கிறேன். அவர் நான் படித்த காலங்களிலே இந்தியாவில் இருப்பார் என்று சொன்னால் மிக அதிகமான நேரம் அந்த வேதாகம கல்லூரியில் செலவிடுவார். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர்தான் எழும்பி நின்று பிரசங்கம் செய்வார். ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் என்பது ஒரு பிரசங்கமாக இருக்கக்கூடாது, அது வேத பாடமாக இருக்க வேண்டும் என்று அவர் அன்றைக்கு சொன்னது இன்றும் என்னுடைய நினைவில் பசுமையாக இருக்கிறது. இவர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சிட்டி ஸ்டட் என்கிறதான் மிஷனரியினுடைய வார்த்தை. அடிக்கடி அதை சொல்லுவார், இந்த வாழ்வு குறுகியது, அதுவும் சீக்கிரத்தில் கடந்து போகும். கர்த்தருக்காக நாம் எதை செய்கிறோமோ அது மாத்திரமே நிலைத்திருக்கும்.
இந்த பரிசுத்தவான் அநேக பரிசுத்தவான்களுடைய முன் உதாரணங்களை தன்னுடைய வாழ்வில் எடுத்துக்கொண்டு கர்த்தருக்காக ஓடின ஒரு மகத்துவமான ஒரு பரிசுத்தவான் என்று சொல்லுவதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் தாமே அந்த பரிசுத்தவானால் நடத்தப்படுகிற ஊழியத்தை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தார், ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆறுதலை தருவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.